ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ஸ்மாக் டவுன் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட் பார்த்தீங்கன்னா 12 ஜூன். ஸோ இந்த ஷோவில் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி செயினுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் முட்டின சண்டை, குந்தருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அடுத்த வாரம் நடக்க போகிற சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் குந்தர் வச்ச ட்விஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் அண்ட் குவீன் ஆஃப் த ரிங் செமிஃபைனல்ஸ் முடிவாயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஷோ பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே ஷோ ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் நடந்து வர்றாரு. நிக்கால்டிஸை பார்க்குறாரு. நிக்கால்டிஸை பார்த்துட்டு கேட்குறாரு, குந்தர் என்ன முடிவு பண்ணியிருக்கான், அவனோட மேட்சோட ஸ்டெப்புலேஷன் சொல்லிட்டானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நிக்கால்டி சொல்கிறாரு, அவர் இன்னும் டிசைட் பண்ணல, ஆனால் ஷோ முடியறதுக்குள்ளே அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் நடந்து வராரு. பார்த்தா ஜெய ஊசோ வராரு. ஜெய ஊசோ ஜிம்மி ஊசோவும் வராங்க. ஜெய ஊசோ கோடி ரோட்ஸை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் தான் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சுட்டு உன் டைட்டிலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, நீ வந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அது உன்னோட முடிவாக இருக்கணும், ரோமன் ரெயின்ஸோட முடிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு தீப்பொறியை போட்டு போகிறாரு. ஸோ பிளட் லைன் ஸ்டோரியில். ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிச்சாலே பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் த ரிங் ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் வர்சஸ் லைரா வால்கீரியா வர்சஸ் சோல் ரூக்கா வர்சஸ் ஜேட் கார்கில் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் 2 பேரை தூக்கி சூப்ளெக்ஸை போட்டு அவங்களோட பவரை காமிச்சாங்க. அப்படியே போகுது மேட்ச், நல்லா பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம ஷார்லட் ஃப்ளேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி லைரா வால்கிரியாவுக்கு அவங்களோட ஃபினிஷர் சப்மிஷன் ஃபிங்கர் எயிட்டை போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அவங்க குவாலிஃபை ஆயிடுறாங்க செமிஃபைனல்ஸுக்கு. ஸோ செமிஃபைனல்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் வர்சஸ் லிவ் மார்கன். அப்புறம் இன்னொரு செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா ரக்கல் ரோட்ரிகஸ் வர்சஸ் இயோ ஸ்கை. ஸோ இதுதான் முடிவாயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளேயே சண்டை வருமா என்னங்கிறத. அதை முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜெய் ஊசோ ஜிம்மி ஊசோ ஜேக்கப் ஃபட்டுவை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஜேக்கப் ஃபட்டு சொல்கிறாரு, நான் ரோமன் ரெயின்ஸ் சொன்னனால வந்தேன், உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி ஊசோ ஜெய் ஊசோ சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் நான் அந்த மேட்சை இன்டர்ஃபியர் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஜேக்கப் ஃபட்டு சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை, என்னை ஓடிசி ட்ரைபல் சீஃப் தான் இங்கே அனுப்பினார், அவர் சோலோ சிக்கோவை நம்ம ஃபேமிலிக்கு கொண்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அதில் இன்னொரு செக்மெண்ட்டில் அவர் சோலோ சிக்கோவாட்ட போய் பேசுகிறாரு ஜேக்கப் ஃபாட்டு, என்னை ட்ரைபல் சீஃப் இங்கே அனுப்பியிருக்காரு, உன்னை திருப்பி வீட்டுக்கு வர சொல்கிறாரு, நம்ம ஃபேமிலி கூட ஜாயின் பண்ண சொல்கிறாரு, அது அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சோலோ சிக்கோவா சொல்கிறாரு, நானா பிளட்ல இல்லையா, அந்த எந்த கனவுலையும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு. சோலோ சிக்கோவா சொல்கிறாரு. அப்படியே சோலோ சிக்கோவா சொல்கிறாரு, அது ஒரு நாய் ஆடு மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் நம்ம நடத்துவார். ரோமன் ரெயின்ஸ் ஒன்று டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணான், ரோமன் ரெயின்ஸ் ஒன்று எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினா, நீ பாட்டுக்கு அவங்க கூட சேர்ந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜேக்கப்பட்டு சொல்கிறாரு, இது ஒரு பிஸ்னஸ், நீ பிளட் லைனுக்கு ஜாயின் பண்ணுறியா இல்லைன்னா நான் உன்னை வர வைக்கவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்குறாரு. அதுக்கு சோலோ சிக்கோவா சொல்கிறாரு, ரோமன் ரெயின்ஸுக்கு நான் வேணும்னா அவனை நேராக என்னை மோத சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ப்ரீ பெல்லா அண்ட் பேஜ் வர்சஸ் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் மேட்ச் நடக்குது, டேக் டீம் மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்சு பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ ப்ரீ பெல்லா அண்ட் பேஜ் ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி செக்மெண்ட் நடக்குது. டேன் ஹவுசன் காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ மேட் கார்டோனை பார்த்து எனக்கு கொஞ்சம் காசு வேணும், காசு கொடு, இல்லைன்னா உன் வாட்சை கொடு, உன் மோதிரத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தார். பார்த்தா பின்னாடி மிஸ்ஸு வந்தார். மிஸ்ஸு போன வாரம் ஷாக் அடித்து ஏதோ ஒரு மாதிரி பைத்தியமான மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஆசம் அப்படிங்கிற மாதிரி டேன் ஹவுசனை புகழ்ந்துட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட் வில்சனுக்கு ஷாக் அடித்து அப்படியே அவர் கீழே விழுந்துட்டார். ஸோ அப்படியே காமெடியாக இருந்துச்சு. ஸோ டேன் ஹவுசன் அந்த செக்மெண்ட் முடிஞ்சது. அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா
சாமி சைன் சொல்கிறாரு எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பி வெளியில் வர்றாரு. சாமி சைன் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, கோடி ரோட்ஸ் நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், நீ வெளியில் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா கோடி ரோட்ஸ் என்டர் ஆகிறாரு. கோடி ரோட்ஸ் வந்தோடனே சாமி சைன் வந்து மைக் எடுத்துகிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி நமக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, நான் உன்னை காப்பாற்றிருக்கணும் குந்தர்கிட்ட நீ அடி வாங்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்தப்போ நீ பண்ண தப்புக்கு நீ அதை டிசர்வ் பண்ண, அதனால் நான் போயிட்டேன். ஆனால் வந்து இது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே நடந்திருக்கு. அடுத்த வாரமே நான் உன்னை காப்பாற்றினேன், ஆனால் நீ என்ன பண்ண, என்ன அடித்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் ஏதோ ஒன்று இருக்குது, நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, பூசி முழுகிற, என்ன உண்மைங்கிறத போட்டு உட அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ்கிட்ட கேட்குறாரு. கோடி ரோட்ஸ் என்ன உண்மையை தானே உடைக்கணும், நான் உடைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்க, நீ வந்து பழைய சாமி சைன் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்கிற, அழுகிற. பழைய சாமி சைனாக இருந்தால் வந்து சண்டை போட்டு மேலே வந்திருப்பான், நீ அழுகிற, எல்லாத்துக்கும் ரீசன் சொல்கிற, எக்ஸ்கியூஸ் சொல்கிற, நீ ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு உனக்கு தேவை இந்த டைட்டிலு, ஆனால் நான் இந்த டைட்டிலை வச்சிருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கோவப்பட்ட சாமி சைன் பலார்னு அப்பிடுறாரு. கோடி ரோட்ஸ் பதிலுக்கு ஒரு குத்திடுறாரு. பார்த்தா சாமி சைன் சாரி ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு வெளியில் போயிட்டு சேர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் சரி அப்படிங்கிற மாதிரி இறங்கி போயிடுறாரு. கோடி ரோட்ஸ் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு, என்னதான் நடந்துச்சு இந்த ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே தான் குந்தர் வச்ச ட்விஸ்ட்டு. அப்படியே பேக் ஸ்டேஜில் நிக்கல்டிஸ் வந்து கேட்குறாரு குந்தர்கிட்ட, முடிவு பண்ணிட்டியா என்னங்கிறத கேட்டதுக்கு இவர் நம்ம குந்தர் சொல்கிறாரு, ஆமாம் நான் முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா என் மேட்ச் எல்லாம் ஃபேராக இருக்கணும், அதுக்கு ஒரு குட் கை தான் நான் வந்து ரெஃப்ரியாக செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், த ரியல் குட் கை. நான் செலக்ட் பண்ணுற ரெஃப்ரி சாமி ஜெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. செம்ம ட்விஸ்ட்டு கைஸ், எதிரே பார்க்கல. ஏன்னா இப்போ வந்து சாமி ஜெயின் வந்து நடுவில் வராரு ரெஃப்ரியா. ஸோ அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் கோடி ரோட்ஸ் நடக்கும். அதில் சாமி ஜெயின் தான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி. ஸோ அதில் யார் ஜெயிப்பான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. சாமி ஜெயின் வந்து முதுகுல குத்துவாரா என்ன பண்ணுவாருங்கிற பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏற்றி இருக்குது அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் event ஃபேட்டல் 4-way கிங் ஆஃப் த ரிங் மேட்ச் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ராய்ஸ் கீஸ் வர்சஸ் ஃபின் பேலர் வர்சஸ் ஜே ஊசோ வர்சஸ் LA நைட். ஸோ அந்த மேட்ச் நடக்குது. அதுலேயும் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. மேட்ச் வந்து நல்லா போகுது. நடுவில் சோலோசிக்கோ வந்து நம்ம ராய்ஸ்கிஸ் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அலும்பு பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து கடைசியில் வந்து நம்ம LA நைட்டுக்கு ஒரு ஸ்பைக்கை போட ராய்ஸ்கிஸ் அப்படியே அவர் ஃபினிஷரை போட்டு ஜெயிக்கலான்னு போவார். பார்த்தா எங்கேருந்தோ மேலேருந்து நம்ம ஜே ஊசோ பறந்து வந்து ஸ்ப்ளாஷை போட்டு 1 2 3 அடித்து ஜெயிச்சிட்றாரு. நம்ம ஜே ஊசோ தான் வந்து ஜெயிச்சிட்றாரு. ஸோ கிங் ஆஃப் த ரிங்கோட செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வர்சஸ் ஜவான் எவன்ஸு. இன்னொரு செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா ஜே ஊசோ வந்து கிங் ஆஃப் த ரிங் ஆயிடுவாரா? ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓபா ஃபெமி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ஏதாவது ஒரு அலும்பு பண்ணுவார். கண்டிப்பாக ஓபா ஃபெமி ஜெயிக்க மாட்டாருங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ இதுதான் கைஸ் ஷோவில் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ ஷோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிங் ஆஃப் த ரிங் யார் ஜெயிப்பா, குவீன் ஆஃப் த ரிங் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ until then நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thanks for watching.